வணக்கம். இன்றைய நம்ம ஆழ்ந்த பார்வை வந்துட்டு எட்டோமிடேட் பத்தி. இது ஒரு ஆச்சரியமான பொருள்னு சொல்லலாம். ஏன்னா மருத்துவமனைகள்ல மயக்க மருந்தா பயன்படுது. ஆனா இப்ப பாருங்க, சட்டவிரோதமா மின் சிகரெட்டுகள் வழியா ஒரு போதைப் பொருளா மாறிட்டு வருது. இது எப்படி நடக்குது? நம்மகிட்ட இருக்கிற மருத்துவ குறிப்புகள், அப்புறம் சிங்கப்பூர் அரசின் சில அதிரடி அறிவிப்புகள், இதெல்லாம் வச்சு இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இதன் முக்கியத்துவத்தை நாம முழுமையா தெரிஞ்சுக்கணும். அதுதான் நோக்கம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். கெட்டோமிடேட் இது ஒரு நரம்பு வழியா செலுத்தப்படுற மயக்க மருந்து. குறிப்பா அறுவை சிகிச்சைகள்ல ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் ஒருத்தர மயக்க நிலைக்கு கொண்டு போக உதவுது. மருத்துவ ரீதியா பார்த்தா இது ரொம்ப பயனுள்ளது, முக்கியமானதும் கூட. சரியான அளவுல நிபுணர்களோட மேற்பார்வையில பயன்படுத்தினா பாதுகாப்பானது. ஆனா அதே பொருள் தப்பான நோக்கத்துக்காக, அதாவது தப்பான வழியில பயன்படுத்தப்பட்டா அது எவ்வளவு பெரிய ஆபத்தா மாறுங்கிறத தான் நாம இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாயிண்ட். இங்கதான் இந்த விஷயம் ஒரு மாதிரி விசித்திரமா இருக்குன்னு தோணுது. மருத்துவமனையில ஊசி வழியா கொடுக்கற மருந்து, அது எப்படி இப்போ இந்த மின் சிகரெட்ல கலந்து பயன்படுத்தப்படுது? இது கொஞ்சம் நம்ப முடியாம இருக்குல்ல. இது உலக சுகாதார நிபுணர்களையும் ரொம்ப கவலையடைய வச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அது உண்மைதான். இதை சமாளிக்க சிங்கப்பூர் அரசாங்கம் ஒரு பெரிய நடவடிக்கை எடுத்திருக்காங்க இல்லையா? ஆமாம், எடுத்திருக்காங்க. அதாவது கிளாஸ் சி ட்ரக்கா வகைப்படுத்த போறாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இதுக்கு மருத்துவ பயன்கள் இருந்தாலும் இதை தவறா பயன்படுத்த நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு அரசாங்கம் நினைக்கிறாங்க. அதனால கடுமையான கட்டுப்பாடுகள் கொண்டு வராங்க. ஓ, கட்டுப்பாடுகள்னா எந்த மாதிரி? சட்டவிரோதமா இதை வச்சிருந்தாலோ பயன்படுத்தினாலோ அதிகபட்சமா 10 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாம சுமார் 11 லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதமும் விதிக்கப்படலாம். அடையப்பா, 10 வருஷம் சிறையா? ஆமா, இன்னும் கடத்தல் குற்றத்துக்கு அதுக்கு 10 வருஷம் சிறை, கூடவே 5 பிரம்படி வரைக்கும் தண்டனை உண்டு. பிரம்படியா? சிங்கப்பூர் சட்டங்கள் ரொம்ப கடுமையா இருக்குதே. இந்த பிரச்சனை எவ்வளவு தீவிரமா இருக்குன்னு புரிஞ்சுக்க ஒரு புள்ளிவிவரம் சொல்றேன். சமீபத்துல சிங்கப்பூர்ல சில சோதனைகள் பண்ணிருக்காங்க. அதுல கைப்பற்றப்பட்ட மின் சிகரெட்டுகள்ல 1/3 பங்குல இந்த எட்டோமிடேட் கலந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 1/3 பங்கா? அப்போ இது ரொம்ப பரவலா இருக்குன்னு அர்த்தம். ஆமா, இந்த புள்ளி விவரம் தான் அவங்களை இந்த மாதிரி ஒரு அதிரடி நடவடிக்கையை எடுக்க வச்சிருக்கு. அப்போ இந்த மருத்துவ மேற்பார்வை இல்லாம இந்த மாதிரி மின் சிகரெட் வழியா இத சுவாசிக்கிறதுனால என்னென்ன ஆபத்துகள் வரும்? உடம்புக்கு என்ன பாதிப்பு? பாதிப்புகள் ரொம்ப மோசமா இருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி மருத்துவமனையில இது நரம்பு வழியா ரொம்ப கவனமா அளவு பார்த்து கொடுக்கறாங்க. ஆனா மின் சிகரெட்ல சுவாசிக்கும் போது எவ்வளவு மருந்து உள்ள போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. எந்த கட்டுப்பாடும் இல்ல. சரி. இது நுரையீரல்கள் வழியா ரொம்ப வேகமா ரத்தத்துல கலந்து நேரா மூளைய பாதிக்கும். இதனால உடனடி பிரச்சனைகளா தசை இழுப்புகள் வரலாம், மூச்சுவிட சிரமம் ஏற்படலாம், ஏன் வலிப்பு நோய் மாதிரி கூட வரலாம். வலிப்பா? ஆமா, சில சமயம் இது மனநோய் அறிகுறிகளை கூட தூண்டலாம். உண்மை சொல்லப்போனா இது உயிருக்கே ஆபத்தானது. அதனால மருத்துவ சூழல்ல பயன்படுத்துறதுக்கும் இந்த மாதிரி சட்டவிரோதமா பயன்படுத்துறதுக்கும் நடுவுல மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. இது சிங்கப்பூர்ல மட்டும்தான் பிரச்சனையா, இல்ல இதுக்கு உலகளாவிய தாக்கங்கள் ஏதாவது இருக்குமா? இது நிச்சயம் உலகளாவிய தாக்கங்களை கொண்டதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா பாருங்க, ஒரு மருத்துவ பொருளை இப்படி ஒரு புதுவிதமா தவறா பயன்படுத்த முடியும்னு இது காட்டுது. ஆமா, மின் சிகரெட் மாதிரி புதிய தொழில்நுட்பங்கள் வரும்போது அதை எப்படியெல்லாம் தவறா பயன்படுத்த வாய்ப்புகள் இருக்குன்னு இது ஒரு உதாரணம். இதோட பரவலை தடுக்கலைனா இது ஒரு புதிய பொது சுகாதார நெருக்கடியை கூட உருவாக்கலாம். அப்போ இதுக்கு உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஏதாவது செய்யணுமா? கண்டிப்பா. இத சமாளிக்க உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பொதுவான அணுகுமுறையை கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். சரி, நம்ம நாட்டுல இந்தியால இதுக்கு என்ன நிலைமை? இங்க எட்டோமிடேட் எப்படி கட்டுப்படுத்தப்படுது? இந்தியால எட்டோமிடேட் ஒரு ஸ்கெட்யூல் H மருந்து. ஸ்கெட்யூல் Hனா? அதாவது மருத்துவரோட பரிந்துரை சீட்டு இல்லாம இதை விற்கவோ வாங்கவோ கூடாது. இது சட்டப்படி குற்றம். ஓகே. இது நேரடியா போதைப் பொருள் மற்றும் மனநோய் பாதிப்பு பொருட்கள் சட்டம், அதாவது NDPS ஆக்ட் கீழ வராவிட்டாலும் மருத்துவரோட பரிந்துரையின்றி இதை வாங்கி பயன்படுத்துறது சட்ட விரோதம் தான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அப்போ சிங்கப்பூரோட இந்த நடவடிக்கை மற்ற நாடுகளுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? இந்தியால இதனால ஏதாவது மாற்றம் வருமா? ஏற்படுத்தலாம். சிங்கப்பூரோட இந்த நடவடிக்கை மற்ற நாடுகளுக்கும் ஒரு எச்சரிக்கை மாதிரி இருக்கலாம். நம்ம இந்தியாவோட மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு, அதாவது CDSQ இருக்காங்களே, ஆமா, அவங்க கூட இது மாதிரி புதுவிதமான அச்சுறுத்தல்களை எப்படி எதிர்கொள்றதுன்னு மறுபடியும் யோசிக்கலாம்.
ஏற்கனவே இருக்கிற நம்ம சட்டங்கள் இந்த மாதிரி புது புது வழிகள்ல மருத்துவ பொருட்கள் தவறா பயன்படுத்தப்படுவதை தடுக்க போதுமானதா இருக்கான்னு ஒரு மறுபரிசீலனை செய்ய இது ஒரு தூண்டுதலா அமையலாம். சரி, அப்போ இந்த முழு உரையாடலோட முக்கிய சுருக்கம் என்னன்னு பார்த்தா, மருத்துவத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கிற ஒரு பொருள், ஆனா அதுவே மின் சிகரெட் மாதிரி ஒரு புதிய தொழில்நுட்பம் வழியா தவறா பயன்படுத்தப்படும் போது ஒரு பெரிய ஆபத்தா மாறுது. சிங்கப்பூரோட கடுமையான நடவடிக்கைகள் இந்த ஆபத்தோட தீவிரத்தை நமக்கு நல்ல உணர்த்துது இல்லையா? ஆமா, கரெக்ட். இறுதியா இது நம்ம எல்லாருக்கும், முக்கியமா கேக்குறவங்களுக்கு ஒரு சிந்தனைய தூண்டணும். அதாவது மின் சிகரெட் மாதிரி புதிய தொழில்நுட்பங்கள் ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த மாதிரி முறையான பொருட்களை தவறா பயன்படுத்துறத தடுக்க நம்ம சட்டங்களும் விதிமுறைகளும் அதே வேகத்துல எப்படி தங்களை மேம்படுத்திக்க முடியும்? இந்த எட்டோமெடேட் விவகாரம் இந்த மாதிரி வளர்ந்து வர்ற போதைப்பொருள் அச்சுறுத்தல்களை நாம எப்படி எதிர்கொள்ளணுங்கிறதுல நமக்கு என்ன பாடத்தை கத்துக் கொடுக்குது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?